சீர்காழி அருகே அரசு பள்ளி ஆசிரியை வீட்டில் நகைகளை திருடிய ஒருவரை கைது செய்த காவல்துறையினர் 13 பவுன் நகைகளை பறிமுதல் செய்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த சட்டநாதபுரம் கம்பன் நகரை சேர்ந்தவர் லட்சுமி. அரசு பள்ளி ஆசிரியையான இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி வெளியூர் சென்று திரும்பியபோது மர்ம நபர்கள் வீட்டில் வைத்திருந்த 43 பவுன் நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து சீர்காழி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி தீவிர விசாரணை நடத்தினர். அதன் அடிப்படையில் கரூரை சேர்ந்த மனோஜ்குமார் என்பவரை கைது செய்த தனிப்படை காவல்துறையினர் அவரிடம் இருந்த 13 பவுன் தங்க நகைகளை கைப்பற்றினர். தொடர்ந்து மனோஜ்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் சிறையில் அடைத்தனர். திருச்சி விமான நிலையத்தில் ரூபாய் 54 லட்சம் கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்ட பயணியிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி விமான நிலையத்திற்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் துபாயிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் வந்தடைந்தது. அதில் வந்த பயணிகளின் உடைமைகள் மற்றும் ஆவணங்களை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான முறையில் நடந்து கொண்ட ஆண் பயணி ஒருவரை சோதனை செய்தபோது அவரது உடலில் பேஸ்ட் வடிவில் 718 கிராம் தங்கம் மறைத்து வைத்திருந்ததையும் 95 கிராம் தங்கம் சங்கிலி வடிவில் மறைத்து வைத்திருந்ததையும் கண்டறிந்தனர். அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட தங்கத்தின் மதிப்பு ரூபாய் 54,36,000 என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவாடானை அருகே மத கலவரத்தை தூண்டும் வகையில் முகநூல் பதிவு செய்ததாக பாஜக மாநில செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா நம்புதாளை பகுதியைச் சேர்ந்தவர் குருஜி. இவர் பிஜேபி கட்சியின் ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாளராக உள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவரது முகநூல் பக்கத்தில் இஸ்லாமிய குரு தலைவர்களை மையப்படுத்தி அவதூறு முகநூல் பதிவுகள் செய்ததாக குருஜி மீது தொண்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தனர். புகாரின் பேரில் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ரிட் மனு தாக்கல் செய்து உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று மாநில செயலாளர் குருஜியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதுகுறித்து தொண்டி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். விக்ரமசிங்கபுரம் அருகே சட்டவிரோதமாக விற்பனை செய்வதற்காக கஞ்சா வைத்திருந்த 2 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே விக்ரமசிங்கபுரம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட ஆலடியூர் ஆற்றுப்பாலம் அருகே உதவி ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையிலான காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த கோட்டாரங்குளத்தை சேர்ந்த சண்முக சுந்தரம், சூர்யா ஆகிய இருவரையும் சோதனை செய்தபோது கஞ்சாவை விற்பனை செய்வதற்காக வைத்திருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 40 கிராம் கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கையில் ஒரே அறையில் தங்கியிருந்த நண்பர்களிடையே தண்ணீர் யார் பிடிப்பது என்ற தகராறில் நண்பன் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையைச் சேர்ந்த ஆனந்தராஜ் என்பவர் திருப்பூரில் தனியே அறை எடுத்து தங்கி அங்குள்ள நூல் கடையில் ஆட்டோ ஓட்டுநராக வேலை செய்து வருகிறார். அதே கடையில் மற்றொரு வாகனத்தின் டிரைவராக பணியாற்றி வரும் காரைக்குடியைச் சேர்ந்த வசந்த் என்பவரும் ஆனந்தராஜுடன் ஒரே அறையில் தங்கி வந்துள்ளார். இருவருக்கும் தண்ணீர் பிடித்து வைப்பதில் அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் இருவரும் மதுபோதையில் இருந்தபோது தண்ணீர் பிடிக்காமல் இருந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த வசந்த் அறையை விட்டு வெளியே சென்றுள்ளார். சிறிது நேரத்தில் ஆனந்தராஜ் வந்து பார்த்தபோது எதிரே வந்த வசந்த் கத்தியால் ஆனந்தராஜை சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த ஆனந்தராஜ் அங்கேயே உயிரிழந்தார். இதனை கண்ட பொதுமக்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து விரைந்து வந்த போலீசார் அங்கிருந்து தப்பி சென்ற வசந்தை சுற்றி வளைத்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஆனந்தராஜ் உடலை கைப்பற்றி திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.